கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மத்தேயு 2 வசனம். கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மக்கிட்ட ஆண்டவர் இன்றைக்கு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற அந்த காரியங்களை குறித்து ஏன் இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் சிந்தனையோடு கூட இருந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அதை தெளிவுபடுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தையில் பாருங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையிலையும் அவர் பிறந்த உடனே எல்லாமே அவருக்கு பாசிட்டிவாக என்ன செய்யலை, நடக்கலை. ஏரோது பிள்ளைகளை கொல்ல பார்க்கும் பொழுது அதிலிருந்து அவரை தப்பித்து வெளியே கொண்டு வர வேண்டியது அவசியமாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, அவரை எகிப்துக்கு போக சொல்லி ஆண்டவர் அந்த இடத்துல பிள்ளையை அங்கே வச்சுட்டு இருக்க சொன்னார். இந்த மாதிரி காரியங்கள்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் உரைத்திருந்தார். அது உரைத்தபடியே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. அதே போல தான் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலேயே இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது, நான் ஆண்டவரை தானே நம்பியிருக்கேன், ஆண்டவரையே மட்டும்தானே சார்ந்திருக்கிறேன், எதுக்காக என் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியோடு இருந்தீங்கன்னா, கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற பதில் இதுதான். கர்த்தரால் உங்களை குறித்து உரைக்கப்பட்ட தேவனுடைய திட்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய திட்டப்படி, அவருடைய நோக்கப்படி கர்த்தர் எல்லாவற்றையும் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். யோசேப்புடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது, அவருக்கு அந்த சொப்பனம் அறிவிக்கப்பட்டதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் நடந்தது அவருக்கே என்ன செய்யலை, புரியலை. ஏன் இப்படிலாம் என் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கே புரியலை. ஆனால் அவரை ஒரு நாள் எகிப்துக்கே அதிபதியாக ஆண்டவர் உயர்த்தின பொழுது, அடிமைத்தனத்திலிருந்து ஆளுகைக்கு கொண்டு வந்த பொழுது அவருக்கு எல்லாமே புரிந்தது. இன்றைக்கு உங்களுக்கு புரியாமல் இருக்கிற, ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஒரு நாள் பதிலை வைத்திருக்கிறார். அதை உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்றி முடிக்கும்போது, இப்போ உங்களுக்கு இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் கர்த்தர் அந்த நாளில் பதிலை கொடுத்து, அந்த நாளில் நீங்கள் சொல்லுவீங்க, என்னை கர்த்தர் நடத்தி வந்த எல்லா பாதைகளும் என்னுடைய நன்மைக்காக, இந்த காரியங்களை என் வாழ்க்கையில், தேவ திட்டங்களை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காகவே தேவன் இந்த பாதையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவார். அதனால் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற பாதையில் கர்த்தர் தான் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். மனரம்யமாக அந்த பாதையை நடங்க, கர்த்தரோட பழகுங்க, கர்த்தரோட உறவாடுங்க, கர்த்தரோட சந்தோஷமாயிருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமாயிருங்க. அந்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற எல்லாமே உங்கள் நன்மைக்கு ஏதுவாய் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த நன்மைக்கு ஏதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறாரோ அந்த நன்மையை நீங்கள் காணும்போது கர்த்தரை நீங்கள் துதித்து, கர்த்தரை நடத்தி வந்த பாதைகளுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லத்தக்கதாக உங்களை கர்த்தர் அப்படியே அழகாக ஒரு குயவன் ஒரு களிமண்ணை வணைகிறது போல உங்களை கர்த்தர் வணைந்து உருவாக்கி அழகாக மாற்றி என்ன செய்திருப்பார், உங்களை வைத்திருப்பார். ஆமென். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை உயர்த்துகிற வரைக்கும் அந்த திட்டத்துக்குள்ளே அடங்கியிருங்க, கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருங்க. கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபித்து உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறது என்ற வார்த்தைக்கு நன்மைக்காகவே நடக்கிறது, உம்முடைய திட்டப்படியே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, சகலவும் நன்மைக்கு எதுவாய் நீர் செய்து முடிப்பீர் என்று சொல்லி கொடுத்த இந்த வாக்குக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நடக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் நன்மைக்கு எதுவாய் மாற்றி ஏற்ற நாளில் பிள்ளைகளுடைய தலையை நீர் உயர்த்த போகிறோம். உம்முடைய கிருபைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.